வணக்கம். நடந்து முடிந்த செயற்குழு கூட்டத்தில் முழுக்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதாயம் தேடும் விதமாகத்தான் நடைபெற்றிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கூடுதல் பதவியும் ஒதுக்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 13 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருப்பதில் 9 தீர்மானங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களது பதவியை பாதுகாக்கக்கூடிய வகையில்தான் அமைந்திருக்கிறது. மிக முக்கியமாக எதிர்பார்க்கப்பட்ட ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன் இவர்களை கட்சியில் இணைக்க முடியாது, அதை பற்றி பேசுபவர்களுக்கு பதவி பறிக்கப்படும் என்பதையும் தெள்ளத் தெளிவாக கூறியிருக்கிறார். யாரும் எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு இந்த செயற்குழு கூட்டம் நடைபெறுகிறது. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிராக வேலுமணி அவர்கள் செயல்படுவதாக இருந்த நிலையில் தனி அணியாக உருவாக வேண்டும் என்று வேலுமணி அவர்கள் திட்டம் போட்டிருப்பதை கண்டுபிடித்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவில் தன்னிச்சையாக யாராவது செயல்பட்டால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும். இன்று நடைபெற்ற தமிழ்மகன் உசேன் அவர்களது தலைமையில் செயற்குழு கூட்டம் அவசரமாக இன்று நடைபெற்றது. மேலும் அனைத்து விதமான ஆலோசனைகளும் ஏற்கப்படும் என்றும் மாவட்ட செயலாளர்களும் நிர்வாகிகளும் இதில் கலந்து பேசுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் யாரும் பேசுவதற்கு கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வழங்கவில்லை, உரிமை வழங்கவில்லை. அதிமுகவில் முதல் முறையாக பேச்சு சுதந்திரத்தை தடை செய்த செயற்குழு கூட்டமாகத்தான் இதை பார்க்க முடிகிறது என்ற கருத்தை செயற்குழு கூட்டம் முடிந்த பிறகு வெளியே வந்த மாவட்ட செயலாளர்கள், குறிப்பாக தென் மாவட்ட செயலாளர்கள் தங்களது வேதனையை கூறி வருகிறார்கள். 2026 சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக அதிமுக தோல்விதான் அடையும். எடப்பாடி பழனிசாமி அவர்களது செயல்பாடுகள் அப்படித்தான் இருக்கிறது. அதிமுகவின் தொண்டர்களை பற்றி எந்த ஒரு புரிதலும் இல்லாமல் தன்னிச்சையாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தீர்மானங்களை நிறைவேற்றி வருகிறார். இது அவரது பாதிப்பு உண்டாகும் தெரிந்தே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளர் பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்து அதிமுகவின் தோல்விக்கு வழிவகுத்து விட்டார். முன்னாள் அமைச்சரான செங்கோட்டையன், KP முனுசாமி இதற்கு மௌனம் காத்திருப்பது புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்களுக்கு செய்கின்ற துரோகம்தான் என்றும் மாவட்ட செயலாளர்கள், தென் மாவட்ட செயலாளர்கள் பேசியிருக்கிறார்கள். வெளியேற்றமும் செய்திருக்கிறார்கள். தீர்மானங்களுக்கு நாங்கள் எதிராக இருக்கிறோம் என்று கூறி செயற்குழு கூட்டத்திலிருந்து தென் மாவட்ட நிர்வாகிகள் வெளியேற்றம் செய்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடத்தியது செயற்குழு கூட்டமே கிடையாது என்றும் ஒரு தரப்பினர் கூறி வருகிறார்கள்.